சிலைகளை காப்பாத்தின ரிட்டையர்ட் ஐஜி பொன்மாணிக்கவேல் தான் சிலைகளை கடத்தினதுக்கு உதவியா இருந்தாரு. பொன்மாணிக்கவேல் நல்லவர் வல்லவர். காப்பாற்றினார்னா மழை வெயிலில் காப்பாற்றினா தானே கொண்டு போய் வெளிநாட்டில் நல்ல விலைக்கு விற்க முடியும். நான் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து லாக்கப்பில் வச்சு விசாரிக்கும் போது அவன் சொல்கிறான், சார் நீங்கள் அடிக்காங்க சார், இவ்வளோ தரேன் சார், நீங்கள் என்ன சார் அசால்ட்டா அப்படின்னு சொல்லி, அப்போ சார் யாராவது ஒருத்தர் பள்ளிக்கடாகணும், நம்ம கூட டிஎஸ்பி இருக்கான்ல அவன் தான் திருநான்னு சொல்லியிருக்கேன் நான். ஏங்க அவங்க விளையாட வேண்டிய கேட்டகரியில வந்துட்டு நீங்க வேணும்ட்டே இதுல அரசியல் பண்ணி தான் அவங்கள வந்து கம்மியான கேட்டகரியில விளையாட வச்சீங்க. முதல்ல அதுவே நீங்க பண்ண அரசியல். இந்த அரசியல்னா பிடி உஷா வந்து பிடி உஷா ஒரு சங்கியாக மாறிடுச்சு. வேணுமே சதி பண்ணி அதை 100 கிராமுக்காக வந்து வேலை லாபி பண்ணி இந்த பொண்ணு வாங்கிடவே கூடாது அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சா, சரி ஃபைட் பண்ணுறக்கா பிடி உஷா போயிருக்கல, பிடி உஷா சண்டை போட்டு சரி பண்ணியிருக்கோம்ல. ஒலிம்பிக் கவுன்சில் என்ன பெரிய கவுன்சிலா? சிலைகளை காப்பாத்தின ரிட்டையர்ட் ஐஜி பொன்மாணிக்கவேல் தான் சிலைகளை கடத்தினதுக்கு உதவியா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் வந்து ஒரு சிபிஐ ரைடு போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அவர் தான் இதுக்கு ஒத்துழைச்சாரா, இல்லை இது அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பொறாமையில கட்டப்பட்ட ஒரு விஷயமா? அதாவது எப்படின்னா, இப்போ ரோட்டில் இப்போ நீங்கள் போகிறீங்க, போகும்போது திடீர்னு ஒரு பணக்கட்டு செதறிடுது, ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கீங்க, டப்புன்னு கீழே விழுந்துடுது, செதறி பறக்குது, எல்லாம் வந்து பிறக்குவான். அவன் வந்து புறக்கிட்டு ஓடுறதுக்கு பிறக்கிறானா, புறக்கி உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு பிறக்கிறானான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் சேர்ந்து பிறக்க நீங்கள் எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு சரி எடுத்து நம்மகிட்ட தான் கொடுக்க போகிறாங்கன்ற கடைசி நேரத்தில் நான் பிறகு பையில வச்சுட்டு ஓடிட்டான். நீங்கள் எத்தனை பேரை துரத்திட்டு ஓடுவீங்க? இங்கிட்ட ஒருத்தன் 4,500 வச்சுட்டு போயிடும், இங்கிட்ட ஒரு 6,500 இவன் எடுத்துகிட்டு ஓடுறான்னா எத்தனை பேர் நீங்கள் துரத்துவீங்க? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பொன்மாணிக்கவேல் ஆயிருக்கு. பொன்மாணிக்கவேல் புறக்கி கொடுக்குறாரேன்னு நினச்சா மொத்த காசையும் புறக்கிட்டு ஓடி தெற்கு தெரு வழியாக ஓடிட்டானா என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாதிரி தான் இப்போ குற்றச்சாட்டு. பொன்மாணிக்கவேல் நல்லவர் வல்லவர், சிலையை காப்பாற்றினார். நீங்கள் சொன்னீங்கல்ல, காப்பாற்றினார்னா மழை வெயிலில் காப்பாற்றினா தானே கொண்டு போய் வெளிநாட்டில் நல்ல விலைக்கு விற்க முடியும், சேஃப்டியாக கொண்டு போனால் தானே நம்ம ஒரு பொருளை விற்க முடியும். ஸோ கடைசியில் பார்த்தா அதுக்கு தான் நீ பண்ணியான்றது இப்போ வந்திருக்கு. இப்போ அவர் கூட வேலை பார்த்த டிஎஸ்பி மேலேயே கேஸை போட்டு பண்ணோட விளைவு அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உன்னை விடவே மாட்டேன், உன்னை சட்டையை கழட்டாமன்று அதுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆகிட்டார் பொன்மாணிக்கவேல். வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் போய் சிபிஐ விசாரணை கேட்டு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சிபிஐ வந்து அவங்க ரைட் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ரைடு ஒரு 2 மூடை நிறையா அவர்கிட்ட வந்து வீட்டில் ஆவணங்களை பிடிச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் கண்ணில் விளக்கணை ஊற்றி ஆய்வு பண்ணி பார்ப்பாங்க. கடத்தலுக்கு ஒரு தொடர்பு இருக்கான்றது விசாரணை முடிவில் தெரியும். ஓகே சார். இப்போ கடத்தலுக்கு அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விசாரணையோட முடிவில் தெரியும் அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு. பட் ஸ்டில் கேட்க வேண்டிய விஷயம்னா, இந்த தீனதயாளன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கடத்திட்டு போறாரு, அவர் தான் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் பொன்மாணிக்கவேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நெட்வொர்க் எப்படி வேலை பார்த்துருக்கு? பிடிச்சி விசாரிக்கும் போதே தொடர்பு ஏற்பட்டுருந்தோமா? ஒரு நான் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து லாக்கப்பில் வச்சு விசாரிக்கும் போதே அவன் சொல்கிறான், சார் நீங்கள் அடிக்காங்க சார், இவ்வளோ தரேன் சார், நீங்கள் என்ன சார் அசால்ட்டா இது பண்ணுறீங்க, உங்களுக்கு எத்தனை கோடி சார் வேணுங்கும் போது சரி டக்குன்னு தேவைகள் இருக்கும்போது சரிப்பா ரைட் அடிக்கலை, ஆனால் இவ்வளோ தரேன்றியா, பரவாயில்ல நான் அவ்வளோ எதிர்பார்க்கல, இவ்வளோ காசாக கிடைக்கிது, சரி நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன், அவ்வளோ நாள் போலீஸாக இருந்தேனே அப்படின்னு சொல்லி, அப்போ சார் யாராவது ஒருத்தர் பள்ளிக்கடாகணும், நம்ம கூட டிஎஸ்பி இருக்கான்ல அவன் தான் திருநான்னு சொல்லியிருக்கேன் நான், அவரை சிக்க வச்சுக்குவோம், நீ ஏன் கவலைப்படுற, ஏமாட்ட மட்டும் எனக்கு அடிச்சு விடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்போ போட்டு விட்டு அந்த டிஎஸ்பியை காலி பண்ணிட்டேன். அப்போ டிஎஸ்பி காதர் பாட்ஷாக்கு வந்துட்டு இவர் தான் அது பண்ணாருன்ற அதனால தெரிஞ்சு தானே அவர் வழக்கே போட்டிருக்காரு, அவர் கூட இருந்தவர் தானே. இப்போ இது உருவம் அப்படின்றது நிழலுக்கு தெரியாதா? இந்த மாதிரி கூடயே இருந்தவர், டியூட்டியில் இருந்தவர், அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்றக்காக தான் அவரை காலி பண்ண. காதர் பாட்ஷா கண்டுபிட்டே கல்பிரிட் நீ தான் வந்து திருடனே நீ. இந்த வடிவேல் காமெடியில் சொல்ல, எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது, திருடன் அலையிற, ஆனால் ஓ மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு காதர் பாட்ஷா சொல்ல, கப்புன்னு என்ன பண்ணுறா அந்த பாட்டி இருந்தால் திருடன்னு மேலதிகாரியாக இருந்தாலும் காதர் பாட்ஷா மாட்டி விட்டாங்க. அவர் வந்து போராடி உன்னை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆர்டரை வாங்கிட்டு வந்து இப்போ சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சிருக்கு. இனி எவ்வளோ திருடினார் பொன்மாணிக்கவேல், எவ்வளோ பெரிய கொள்ளைக்காரன், சிலை திருட பொன்மாணிக்கவேல் தானா அப்படின்றத சிபிஐ விசாரணையின் முடிவில் தெரியும், அது விரைவில் தெரியும். ஒருவேளை நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் சிறை அவருக்கு கிடைக்கும்? அதெல்லாம் இல்லை, அவர் கேஸ் நடத்திட்டு இருப்பார், அசிங்க அவமானம் தான், சிறையிலேருந்து திருந்த போகிறாரு, அதாவது திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம்ன்ற மாதிரி தான்.
அண்ணா அது இவருக்கு அந்த பில்டப் கொடுத்து ஒரு பேர் வந்ததில்ல, அதை எச்சியை காட்டி துப்புவாங்க பொன்மாணிக்க மூஞ்சியில். நேரடியாகவே எச்சியை காட்டி துப்புவாங்க. தீர்ப்பு வந்துட்டால் அது அதே பெரிய ஒரு தண்டனை தான். ஜெயிலில் இருக்கணுன்றது இல்லை. நான் அவ்வளோ பேச்சு பேசினா பெரிய மீசியெல்லாம் வச்சுருந்தா பட்டை அடித்து பெரிய பக்தன் மாதிரி கோயிலாக அலைஞ்ச சிலையை திருடி விற்றதே நீ தானா அப்படிங்கும்போது என்ன ரியாக்ஷன் வரும்ன்றதை அப்போ நம்ம பார்க்கலாம். அவர் ரொம்ப பக்திமான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல சார். ஆனால் திருடன் பூராமே பக்திமான் மாதிரி தான் இருப்பான். பல திருடன் பார்த்தீங்கன்னா பட்டை அடிச்சுட்டு தான் இருப்பான். பல பக்திமான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் மார்க்கத்தில் இருப்பாங்க. ஓகே சார். ஸோ இன்னைக்கு நேர்காணலில் நிறைய கேள்விகள் நான் கேட்டேன். உங்களுடைய வானிலையும் பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி மாப்டி சார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் ஒலிம்பிக்ல வந்துட்டு ஒரு பெரிய இதை கூட நீங்க பார்க்காமலாம் வந்துட்டு இதை கூட கன்சிடர் பண்ண முடியாதா அப்படின்ற அளவுக்கு வினேஷ் போகட்டோடைய அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துட்டு எல்லாரையுமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஏங்க அவங்க விளையாட வேண்டிய கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் வேணும்ட்டே இதில் அரசியல் பண்ணி தான் அவங்கள வந்து கம்மியான கேட்டகரியில் விளையாட வச்சிங்க. முதல்ல அதுவே நீங்கள் பண்ண அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் போய் கோல்டு அடிக்க வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட், ஒரு பிளேயரை வந்துட்டு நீங்கள் கோல்டு அடிக்க விடாமல் முன்னாடியே வந்துட்டு ஒரு 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததுன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஜெயிச்சதுக்கு அந்த ஜெயிச்ச லெவலுக்கான மெடலையாவது அவங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசியல்னா பிடி உஷா வந்து பிடி உஷா ஒரு சங்கியாக மாறிடுச்சுமா. பிடி உஷா மாதிரி இப்போ ஒரு டுபாக்கு ஒரு ஜீவனாக எங்கேயுமே இந்த இந்தியாவுக்கு வந்து ஒரு காலத்தில் மெடல்னால் ஏஷியன் மெடலில் கூட எவனும் வாங்கினதே இல்லாத முதல் மெடலிஸ்ட் வந்து பிடி உஷா 80s. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அது ஒரு சங்கியாக மாறி இந்த அரசோடைய கைக்கூலியாக மாறிடுச்சு. மாறும்போது இப்போ அங்கே ஒரு அநீதி நடக்குதுன்னா எதுக்காக ஒலிம்பிக் சங்கத்துலேருந்து இங்கேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தலைவரை அனுப்புகிறாங்க அப்படின்னா உடனே சண்டை போடுறதுக்கு, உடனே ஃபைட் பண்ணி 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன இல்லை அதெல்லாம் முடியாது, நீ 100 கிராம் கூட என்ன பண்ணிடுவியான்னு சொல்லி ஃபைட் பண்ணியிருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்க. வேணே சதி பண்ணி அதை 100 கிராமுக்காக வந்து லாபி பண்ணி இந்த பொண்ணு வாங்கிடவே கூடாது அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சா. சினிமா வில்லன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கொலை செய்யறதுக்கு அனுப்பிட்டு அந்த சாவுக்கு மேலே போவான். ஐயோ என்னம்மா பிடிச்ச செத்துட்டானா, பரவாயில்லம்மா தலையில் தட்டி கொடுப்பேன், பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் வேறு யாராவது தலையில் தட்டி கொடுக்கணுன்னு வேறு யாராவது நினைச்சிடக்கூடாது. தலையில் தட்டி கொடுத்துட்டு கொன்னதே வந்தால் ஆளை அடியால் வச்சு கொண்டிருப்பான். மனைவியை தட்டி கொடுத்து நீங்கள் பழைய சத்யராஜ் சார் படத்தில் நம்ம நெப்போலியன் படத்தில் எல்லாம் இருக்கும். நெப்போலியன்லாம் ஒரு படத்தில் எப்படி தான் வச்சுருப்பேன். ஆளை வச்சு கொண்டு விட்டு போய் மனைவியை தட்டி கொடுத்து கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன், புருஷனை கொண்டவன் நான் கண்டுபிடிக்கிறேன், பொண்ணதே வேணா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஆறுதல் வேறு சொல்கிறாங்க. இங்கேருந்து அந்த லேடியை வந்து இது பண்ணி அந்த பொண்ணை காலி பண்ணி விட்டதே இவங்க தான். சரி ஃபைட் பண்ணுறதுக்காக பிடி உஷா போயிருக்கல, பிடி உஷா சண்டை போட்டு சரி பண்ணியிருக்கோம்ல. ஒலிம்பிக் கவுன்சில் என்ன பெரிய மண்ணாங்கட்டி கவுன்சிலா? ஒலிம்பிக் கமிட்டியில் உடனே அங்கே உள்ள ரெப்ரசன்டேட்டிவ் பேச்சிருக்கல, எப்படா 100 கிராமுக்கு இப்படி நீ பண்ண, இதுக்கு முன்னாடிலாம் பண்ணது இல்லையான்னு எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சுருக்கணும்ல ஒரு தலைவர். நீங்கள் உங்களை நம்பி ஒரு நாட்டையோ படைச்சி உங்களை வழி நடத்த கொண்டு பண்ண நீங்கள் எல்லா டேட்டாவும் கையில் வைக்கலைன்னா நீங்கள் அந்த பதவிக்கு தகுதியே இல்லாத ஆளாச்சே. நீ ஒன்றா டேட்டா எடுங்க, எத்தனை பேர் இது பண்ணியிருக்கேன், டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் ஒலிம்பிக்கில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க, வெயிட் வேரியேஷனில் எத்தனை பேரை வந்து ஃபைனல் வரைக்கும் அனுப்பியிருக்காங்கன்னு எல்லா டேட்டாவும் நீ கையில் வச்சுருந்துருக்கணும். வைக்காமல் நீ வந்து தலைவியாக எப்படி போய் வந்து நீ காட்டி கொடுத்துட்டு வந்துட்டு ஏற்கனவே இவங்க லாபியில் நீ வந்து வாங்க விடாமல் இப்போ வந்து நீலி கண்ணீர் வடித்து இவர் பேசுகிறாரு அவர் பேசுகிறாரு ஃபோனில், ஐயோன்னு வருத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி அதை போட்டு இது பண்ணிவிட்டு ஏன்னா அதை வந்து இது பண்ணுற மாதிரி தான் இப்போ கவுத்தி விட்டாங்க. ஆனால் அது இப்போ ஃபைட் பண்ணி ஏதாவது ஒரு மெடல் அடிக்கும்ல, அதுவே வந்து மோடிக்கு அவ்வளோதான். புரியுது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க முன் வச்ச ஒரு புகார்னால தான் வந்துட்டு இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளுமே ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து மெடல் எல்லாம் நாங்கள் வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னு அவங்க தெருவில் இறங்கி போராடினது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அதுதான் காரணம். வேற என்ன காரணம்? எல்லாருக்குமே தெரியுமே, ஒரு ரவுடியை ஒரு கொலகாரனை கொண்டு வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட தலைவராக நீ போடுவ, அவன் வந்து எல்லாருமே கை வச்சு எல்லாம் பண்ணுவான், அவனை தூக்க மாட்டான். உனக்கு அரசியல் தேவைக்காக உத்தரப்பிரதேசில் அவனுடைய தயவு தேவைன்றக்காக வைப்பீங்க. அப்புறம் வந்து நெருக்கடி காரணமாக நீதிமன்றம் சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. போலீஸ் எஃப்ஐஆர் போடாது, நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் நீதிமன்ற நெருக்கடி மேலே எஃப்ஐஆர் மட்டும் போட்டு அவனை விசாரணை இல்லாமல் ஒன்றும் பண்ணுவீங்க. அவன் நல்லவனாக காட்டுவீங்க. அவனை வச்சு நீ யூபியில் தேர்தலுக்கு போய் தானே தோற்றிங்க. இப்போ நீ எப்படி எவனா ரவுடியை வச்சுட்டு பிட் பாக்கெட்டு ரவுடி கொலகாரனை
குண்டாஸில் இருந்தவங்கலாம் வச்சு நீ வந்து அரசியல் நடத்திடுவியா? இப்போ ஜெயிச்சிங்களா நீங்கள்? இவ்வளோ திட்டு வேலை பண்ணீங்கல்ல, இவ்வளோ அடமண்ட்டாக இருந்தீங்கல்ல, அவனை வச்சு எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க யூபியில்? இருக்கு 40 பிடிங்கிட்டு போச்சுல. நீ வந்து அவனை வச்சு 2 சீட்டு ஜெயிக்கலாம். ஆனால் 20 சீட்டு அவனால் பிடிங்கிட்டு போயிருக்குல்ல. 200 சீட்டு பிடிங்கிட்டு போனது காரணம் தானே. ஏன்னா இந்த மாதிரி திட்டு வேலை பண்ணுறதுனால தானே. அதுக்கு மக்கள் ஏற்கனவே பாடம் கற்பிச்சுட்டாங்க. இங்கே திருடி தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 72 இடங்களில் வந்து இவர்கள் வாக்கு எண்ணிக்கையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாங்க. அந்த மாதிரி திருடி தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் இவர்கள் வந்து துரத்தப்படுவார்கள். இவர்களோட செயல்பாடுகள்லாம் இதோட சும்மா ஏதோ ஒரு பொம்பளைக்கு ஏதோ ஒரு பஸ்ஸில் இருக்குது நல்ல கொடுமைன்னு கிடையாது. இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எலெக்ஷனில் வரும். இவங்க எப்படி ஆளுன்றது மக்கள் வந்து அதுக்கான தீர்ப்பை கொடுப்பாங்க. அது நடக்க தான் போகுது. ஓகே சார். நாடாளுமன்றத்தில் ஜெயா பச்சன் எம்பி அவங்க வந்துட்டு ஒரு கோவமான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தை போர் நடக்குது அவங்களுக்கும் இன்னொரு எம்பிக்கும். அந்த விஷுவலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க பண்ணது சரி அப்படின்னு. சபாநாயகர் தன்கர் அவர் தான் வந்து இந்த சபையை நடத்தக்கூடிய நாயகர், நீதிமான், நியாயவான், அந்த எல்லாத்தையும் நடுநிலையாக நடத்தக்கூடிய ஒரு நடுநாயகமான ஒருத்தர். அவருக்கும் அமிதாப் பச்சன் மனைவி மற்றும் ஜெயா பச்சன் எம்பியுமான அவருக்கும் வார்த்தை மோதல் தான் அது. அந்த விஷுவல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ண அந்த விதம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அவ்வளோ கோவமாக ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப ஒரு அதாவது தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது பாடி லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு நாய் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் அந்த நாயை வந்து நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா குலைச்சிட்டே வருதுன்னா அது கண்ணை பார்த்துடக்கூடாது. அது கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா முறைச்சிங்கன்னா அது கடிச்சு விடும். நம்ம பாட்டு தலையை குளிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தால் அதை கண்டுக்கிறான், நம்ம பாட்டு நடந்து போயிட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருந்தீங்கன்னா சில நாய் விட்டுரும். வெறி நாய்ட்டு அப்படி நம்ம போக முடியாது. அது வந்து நீ சும்மா படுத்திருந்தாலும் வந்து கடிச்சு வச்சிடும். அந்த மாதிரி நாயே வந்து ஒரு மனிதனோட ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிடும். நமக்கு ஆபத்தானவனா இல்லை இவனா பாட்டு அமைதியாக போகிறான், சரி குலைச்சிட்டு விட்டுருவான், தெரு வரைக்கும் துரத்தி விட்டு வந்துடுவான், இப்படி வரும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ மனிதர்களுக்கு மனிதரை கண்டுபிடிக்க முடியாதா? அந்த மாதிரி ஜெயா பச்சனை வந்து அவர் வந்து சபாநாயகர் சும்மா சார் அப்படின்னு ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு ஆளை சொல்கிற மாதிரி பேசு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஒரு மிகப்பெரிய பிரபல நடிகை இந்திய அளவில். என் புருஷன் வந்து ஒரு மோடியோட அடிமையாக இருக்கலாம், ஏன்னா ஒரு தேசிய கொத்தடிமையாக இருக்கலாம். அதுக்காக நீ வந்து என்னையை வந்து இப்படி கை காட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பெரிய நடிகை, நேஷ்னல் லெவலில் இப்போ அமிதாப் பச்சன் மாதிரியே புகழ்பெற்ற ஒரு நடிகையில் நான் புகழ்பெற்றவன். கோடிக்கணக்கில் பணம் இருக்குது என்கிட்ட, எல்லாமே இருக்குது. நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. நீயும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். நீ வந்து அசால்ட்டேன் பேசு, அதான் நாயை இது பண்ணுற மாதிரி பேச சொன்னால் இந்த மாதிரி கோவமாக வராது. அதான் போட்டு கழுவி விட்டுச்சு. நம்மளோட துரதிர்ஷ்டம் என்னென்னா, இந்த அம்மாவுக்கு இவருக்கு நடந்த ஒரு நிமிஷம் சண்டையில் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சுட்டு போயிட்டார். நல்ல வேளை நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு ஆட்சியை கலைக்காம விட்டார், தள்ளி வச்சிட்டாரு. நாடாளுமன்ற கூட்டத்தொடரே முடிச்சு வச்சுட்டு போகிறாருன்னா அப்புறம் எவ்வளோ கொடூரமான ஆளாக இருப்பாருன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அதான் அவங்க பேசின அந்த வார்த்தையை அவங்களால எடுத்துக்க முடியும். 150 கோடி மக்கள் வாழக்கூடிய தேசத்திற்கான ஒரு அவையை ஒரு லேடிகிட்ட நடந்த ஒரு நிமிஷம் சண்டைனால, ஒரு எம்பி கேட்ட கேள்வினால நாடாளுமன்ற கூட்டத்தொடரே ஒரு நாளைக்கு முன்னாடியே முடிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ கொடூரமானவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்காருன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். புரியுதா அவங்களுக்கு? அதுதான் இது சொல்லக்கூடிய தேதி. அப்போ இந்த நாட்டு 140 கோடி மக்களுக்கும் துரோகம் செய்வதற்கு அவள் தயாராக இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்றது தான். அப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, இந்த அடிப்படைவாதிகளையும் பழமைவாதிகளையும் மதவாதிகளை இந்த நாட்டில் அதிகாரத்திலேருந்து அகற்றணுன்றது தான்.